கொண்டிருக்கின்றது. இது ஒரு ஆரம்பம், முடிய முடிவல்ல. ஆரம்பத்தை நீங்கள் நம்பிக்கையோடு வரவேற்று அதனோடு பங்களிப்பதற்கு கூடாக நான் என்ன பல முன்னேற்றங்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும். முதல்வர் ஜோகேஸ்வரி அவர்களே, அன்பானவர்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய சொந்த மண்ணிலிருந்து மீண்டும் குடியேறி நீங்கள் இன்று நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது. உங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி சுபீட்சமான வாழ்க்கை ஒன்று இந்த மண்ணிலே வாழ்வதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் எங்களுடைய அரசாங்கம் உங்களுக்கு செய்யும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லி வைத்திருக்கிறோம். K. Sivabalsingam, K. Vijayamala, T. Nararaja, K. Sarveswaran. Three. Nirshika, Srishan, மீண்டும் ஒரு நல்ல நிலைமை உருவாக்குவதற்கு எங்களுடைய மக்களும் அளவுக்கு அதிகமாக தங்களை தியாகம் செய்ய வேண்டி வந்துவிட்டது. நடந்து முடிந்ததாகவும் நடப்பவை நல்லதாகவும் இருக்கட்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நாங்கள் இதை ஆரம்பித்தாலும் அதை குழப்புகின்ற விதமாக மீண்டும் அதே அரசியல்வாதிகள் களமுறங்கி இருக்கின்றனர். எங்களுடைய பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். எங்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். இழந்து உடைக்கப்பட்டிருக்கின்ற வீடுகள் மீண்டும் கட்டியமைக்கப்பட வேண்டும். அதனூடாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுபீட்சம் ஏற்பட வேண்டும். யுத்தத்திலே சிக்கி பல்வேறுபட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் ஆக கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த பிரதேசங்கள் கட்டியெழுப்பப்பட்டு நீங்கள் இந்த நாட்டிலே சகல வளங்களும் பெற்று இந்த மண்ணிலே வாழ வேண்டும். திட்டங்கள் அனைத்தும் மிக வேகமாக அபிவிருத்தி செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கின்றீர்கள். எங்கு சென்றாலும் வீதிகள் அபிவிருத்தி, புதிய கட்டிடங்கள் நிர்மாணம் போன்ற உள்கட்டுமானங்கள் எல்லாம் மிக வேகமாக அபிவிருத்தி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 30 வருஷ யுத்தத்துக்கூடாக நாங்கள் இழந்தது எல்லாத்தையும் மிக விரைவாக மீட்பதற்கு என்று அரசாங்கம் மேன்மை தங்கிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் அரசாங்கம் எமது பிரதேசத்துக்கு ஏராளமான நிதி வளங்களை தந்து இந்த அபிவிருத்தியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி கொண்டிருக்கின்றது. துன்பங்கள் துயரங்களிலிருந்து மக்கள் மீண்டு வருகின்றார்கள்.
யுத்தத்திலே அளிக்கப்பட்ட நீங்கள் இழந்தவற்றை மாத்திரமல்ல, மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். உங்களுடைய பிரதேசத்தை பூரணமான முறையில், நவீன முறையில், வசதிகள் கூடிய வகையில் உங்களுடைய கிராமத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று அதிகார சபை சசிதரன் செல்வன் ராக்சன் மகாதேவன் நிச்சயமாக நீங்க ஒரு பொது மல செலவிடத்துக்கு தண்ணீர் வசதி சில வசதிகளை கேட்டீங்க. ஆகவே அந்த நடவடிக்கைகளை கௌரவ அமைச்சர் எடுப்பதாக உறுதிமொழிகள் இந்த மாவட்டத்து மக்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், தேவைகள், குறைபாடுகள் இது தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதி அவர்களோடும் கைத்ததுக்கு இணங்கவும் அமைச்சர் கௌரவ பெசல் ராஜபக்ச அவர்களோடு கைத்ததுக்கு இணங்கவும் இந்த ஏற்பாடுகள் உங்களுக்காக செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு என்னென்று சொன்னால் அந்த சமாதானத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நாங்கள் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கூடாக, இந்த அரசாங்கத்தை ஆதரிப்பதற்கூடாக எங்களுடைய பிரச்சனைகளை இலகுவாக தீர்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அது அபிவிருத்தியாக இருக்கலாம் அல்லது அரசியல் தீர்வாக இருக்கலாம். அரசியல் தீர்வாக இருக்கலாம், அபிவிருத்தியாக இருக்கலாம். நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அரசியல் கூட இந்த அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தைகள் நடத்தி நாங்கள் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். இது எங்களுடைய நம்பிக்கை, அனுபவபூர்வமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அந்த வாய்ப்பு தான் எங்களுக்கு சமீபத்தில் வந்திருக்கு. இந்த அரசாங்கம் பல முயற்சி, பல அபிவிருத்தி நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள். தினமும் பல அபிவிருத்தியில காணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப நீங்கள் இந்த வர இருக்கிற சந்தர்ப்பத்தை, அந்த தேர்தலை நீங்கள் சரியா பயன்படுத்திக்கலாம் இருந்தால் 1-2 வருஷத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரியே அப்படி முன்னேற்றம் காணலாம். நாங்கள் செய்ய வேண்டியது இந்த கிடைச்ச சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அதிலிருந்து நாங்கள் முன்னேற வேண்டும். கடந்த கால தலைமைகள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவதற்கும் அனுமதிப்பதில்லை, சந்தர்ப்பங்களை உருவாக்கி பயன்படுத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்வதில்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரை 2 விடயங்களையும் நாங்கள் முன்னெடுப்பது ஒன்று, கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது வேண்டும். அதுபோல சந்தர்ப்பங்களை உருவாக்கி, வாய்ப்புகளை உருவாக்கி அதை மக்களுக்கு வழங்குவது வேண்டும். இந்த 2ம் அவசியம். ஆனால் வர இருக்கிற தேர்தலை நீங்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 1 கிலோமீட்டர் நீளமான 4 வீதிகளை நாங்கள் இன்று
அபிவிருத்தி செய்வதற்கு நிதி ஒதுக்கீடுகளை செய்து வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு தேவையான வசதிகளை செய்வதற்கும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை செய்வதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். நாட்டுக்கு ஜனாதிபதி அவர்கள் சமாதானத்தை கொண்டு வந்ததை போல உண்மையான சமாதானம் என்பது ஒரு பிரதேசம் அபிவிருத்தி அடைந்து தங்கியிருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கௌரவ பசில் ராஜபக்ச அவர்களே, கௌரவ அமைச்சர் டாக்டர் வைத்திலிங்கம் சண்முகலிங்கம் ராஜேஸ்வரன் அனுசியா சோதிநாதன் உஷா புலமை பரிசு வழங்கும் திட்டம் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர் சத்குணராச சர்மா ஷண்மதுரன்